வெல்கம் டு தியாஸ் குக்கிங் vlog. முட்டையை வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். முட்டை பொரியல் எல்லாருமே செஞ்சுருப்போம். முட்டை பொரியல் மசாலா செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளெயினாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ற முட்டை பொரியலை விட இந்த மாதிரி முட்டை பொரியல் மசாலா செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக 50 ml அளவு இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் அளவு பட்டை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 30 செகண்டுக்கு நல்லா கலந்து விடுங்க. எவ்வளோ நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறீங்களோ சீக்கிரமாக வெந்து வரும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை சீக்கிரமாக குக் பண்ண விட போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கறிவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய், சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த வெங்காயம் பொன்னிறமாக ஆகிடக்கூடாது. இது பார்த்திங்கன்னா லைட் கோல்டன் கலரில் ஆகிற ஒரு ஸ்டேஜ் வரும், அதாவது கண்ணாடி பதத்துக்கு அடுத்த பதம். அந்த பதம் வரும்போது அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். சேர்த்ததுக்கப்புறமா 30 செகண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா குக் பண்ண விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 30 செகண்ட் போல் இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போது ஃப்ளேம் அட்ஜஸ்ட் பண்ணி லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரணும், அதனால் இதை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண விடுங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர 3 நிமிஷம் போல் டைம் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போ ஒவ்வொரு மசாலா பவுடர்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், இதுலேயே எல்லா மசாலாவும் அடங்கியிருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து 1/4 கப் அளவு தண்ணி, அதிகமாக சேர்த்துடக்கூடாது, 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறதா இருந்தால் 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க, சிம்மரில் வச்சுக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 3 நிமிஷம் போல் இதை குக் பண்ண விட போகிறோம். அந்த மசாலாவில் இருக்கிற ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. எண்ணெயிலே இந்த மசாலா நல்லா வெந்து வரதுனால சீக்கிரமாகவே இதில் இருக்கிற ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும், பச்சை வாடை எல்லாமே. இப்போது ஃப்ளேமை அட்ஜஸ்ட் பண்ணி மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இதில் 4 முட்டைகளை உடைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த முட்டையை உடைச்சி சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் போல் இதை கலந்து விடாமல் அப்படியே விடுங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை பொறுமையாக கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த முட்டையை நல்லா கலந்து விடணும். இப்போ முட்டைகளை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி விடுங்க. கை விடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஓரங்கள்லேருந்து முதல்ல கலந்து விட்டு திரும்ப நடுவில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபாஸ்ட்டாக இதை குக் பண்ண விடுங்க. இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் போதுமான அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் சேர்க்குறதா இருந்தால் மிளகுத்தூள் சேர்க்கும் போது ஆட் பண்ணிக்கலாம், கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை மசாலா பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். நல்லா உதிரியாக வரதை பார்ப்பீங்க. இந்த மாதிரி இருக்கணும். கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுற ஸ்டேஜில் காரம் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. கூடவே தாராளமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா இதை கலந்து விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. முட்டை பொரியல் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ப்ளெயினாக பண்ணுற முட்டை பொரியலை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய சைட் டிஷ் இது. 10 நிமிஷம் இருந்தால் போதும், இதை டக்குன்னு செஞ்சிடலாம்.
ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் ரசம் கூடலாம் இது ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது ரெசிபியோட உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.